பார்த்தவர்கள் கேட்டவர்கள் உறுதிப்படுத்த நேரம் வாங்க தட்டி கொடுத்து விட்டு ஓடுவோம். வணக்கம் மாணி. வணக்கம். நானும் இன்று வாசிப்பரம்பு உதயரம்பு பார்த்து கொண்டிருந்தேன், கேட்டு கொண்டிருந்தேன். அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். அது என்ன அந்த உரலுக்கு மேதான் நாய் டொப்பு வச்சுட்டு இல்ல ஒரு ஆளுக்கு வந்த நிலைமையை பாத்தீங்களா நாட்டுல? அதுதான் அதான் பாருங்க. அது எங்கேயோ அந்த விழுந்து கிடந்தாலும் பரவாயில்ல, நான் மேலுக்கு வச்சு கிடக்க தெரியாது. வயது போன பாட்டியில கொண்ட மூளைக்குள்ள விடுவார்கள். அதான் அதான் பாவம். அதுவும் அந்த குறுமணன் அந்த வெள்ள மண்ணுக்குள்ள போட்டு கிடாக்கு. ஐஸ் மாதிரி அது தண்டை பாட்டுக்கு தேடு வேறட்டு கிடாக்கு. அம்மி முதலையும் பற்றி சொல்ல போறான்டா, உலக்கையும் காணையில குழவியும் காணையில. அது அடுத்த அம்மாவின் கவனத்துக்கு கண்டு சொல்லுவான். அது இவர் அவர் எங்கேயோ சோடி பிரிஞ்சுதான் இருக்கிறார்கள். எல்லாமே சோடி பிரிஞ்சு போச்சு. ஆக அந்த அம்மா கோழியும் குஞ்சு அம்மாவும் குஞ்சு அடுத்த தரம் முதல் உள்ளக்கு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணணும். ஆனா உண்மை இல்ல, நீங்க சொன்ன போல இந்த பிள்ளைக்கு நாங்கள் சொல்லக்கூடாதான். ஆனாலும் நல்லா செய்து கொண்டு வருகிறார். இன்னும் கொஞ்சம் அவர் வடிவாக செய்யறதுக்கு நல்ல சந்தர்ப்பம் இருக்கிறது. கொஞ்சம் ஒரு 3-4 தடவை அம்மா சொல்லி கொடுத்துட்டு இல்ல முதல் ஒரு தடவை செய்து பார்த்து போட்டு அழிச்சு போட்டு திருப்பி செய்தா தெரியாது. அப்ப செய்த என்னடா ஒரு நிமிஷம் தானே. அப்ப அதுல அவருக்கு அது பெரிய நேரமா இருக்காது. அம்மா 2-3 தரமா அதை இருக்கா சொல்லி கொடுத்துட்டு. ஆனா முன்னருக்கும் இப்பவும் அவ்வளவு அப்ப ஆனவடியால் அவர் இன்னும் நல்ல முன்னேற்றமா வருவார். அதை சொல்லி கொடுத்துட்டு அவர் சைலண்டா இருந்தா இப்ப அவற்ற சத்தமும் வந்து பிள்ளைய இந்த குரலை மயக்குது. ஆனவடியால் அவர் கொஞ்சம் அமைதியா இருந்து கொண்டு நான் 3 நாள் தானே சொல்லி கொடுத்துட்டு அவரை செய்ய வைக்கிறது நல்லது. இன்று மற்றவர்கள் என்ன அந்த சின்ன பிள்ளைய ஒன்று செய்து கொண்டு வந்தாரല്ലോ, தம்பியோட வந்தார் அன்றைக்கு மீன் தொட்டியோட. அவர தம்பிய காண இல்லைன்னு ரெண்டு காணும். அவையும் காணையில செய்ய முடியாது போட்டிருக்கேன். நல்லது. மற்றது இவவையும் காணையில அக்ஷயம் காணையில. இப்ப அவரும் மாமியாண்டு மற்றவரும் ஒரு 6 தடவை கிட்ட சொல்லி அவர் அந்த மாமிய சொல்றத விட்டுட்டு கொஞ்சம் ஒரு மாமிய சொல்லி கொண்டு மற்ற எல்லாத்துக்கும் இன்னும் கொஞ்சம் கூட சொன்னாருன்னா ஒவ்வொரு மாமிக்கும் சொல்றேன். அதான் பொதுவாக ஒரு மாமி என்று எல்லா மாமி மேரும் சொல்லுங்க, அப்ப பிரச்சனை இல்லை. எல்லா மாமிமாரும் கேட்போம். ஆனா அவர் நல்லா வாசிச்சு கொண்டு வர்றார். முந்தனருக்கும் இப்ப நல்லா வாசிக்கின்றார். கெட்டிக்காரி. ஆமாம், அம்மா தான் எழுதி கொடுக்கிறார். ஆனா அந்த கஷ்டமான சொற்களை கூட அவர் சொல்றாரு. மற்றவும் எல்லாரும் அபூர்விகா மற்ற அச்சியா அவர்கள் எல்லாரும் வாசிக்கிறார்கள். அனைவருக்குமே சிறப்பான வாழ்த்துக்கள். நான் நின்று கேட்டுக்கொண்டிருந்தபடியால் நேரடியாக நேற்றும் கேட்டேன், அரவாசி கேட்டபடியா தான் நினைஞ்சு சொல்லவில்லை. ஆனால் நான் பிறகு ஒளிபரப்பில் பார்த்திருந்தேன். சரி, நன்றி. அடுத்த வாரத்துக்கு எல்லாரும் வடிவாக கேட்காதவர்களும் பார்த்துக் கொள்ளலாம். நன்றி. நன்றி நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம் வாணி. நானும் முழுவதுமாக வாசிப்பெரும்பு முழுவதுமாக கேட்டுக்கொண்டிருந்தேன். அதாவது வறுமை பற்றிய தேடல் மிக மிக சிறப்பாக எல்லோரும் கொண்டு வந்தார்கள். அதாவது அந்த ஒழிப்பு நாள் போன்ற மற்றது என்னென்னத்தால வறுமை வருகிற மிக மிக அழகாக அனைவருமாக கொண்டு வந்திருந்தார்கள். என்றாலும் சன்னஜாவையும் நியாசம் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது ஓகே. ஆனா அவர்கள் மெல்ல மெல்லமா அப்படியே வந்து கொண்டிருந்தார்கள் என்றால் நிச்சயமாக நல்லாக வளர்வார்கள் என்ற அந்த கருத்தை எனது கருத்தால் கூறியபடி. மற்றது உரியரம்பு எல்லோரும் காகம், அம்மா காகம், அப்பா காகம், குஞ்சுக்காகம் எல்லாம் வீட்டை வந்து சாப்பிட்றது கொண்டு வந்தார். மற்ற திரையரங்க காட்டியிருந்தார். பொன்னியின் செல்வனுக்கு போனது அழகான திரையரங்கு. மற்ற சோயாமீட் கொண்டு வந்திருந்தார். மற்ற திணை அரிசியை பார்த்தபோது எனக்கு அங்க யாழ்ப்பாணத்தில் பார்த்தபோது சின்னனாக இருந்தது.
சில வேளை இது இது பெரிய திண்ணையோ என்னவோ குஸ்குஸ் மாதிரி இருந்தது எனக்கு செடி கண்டு பார்க்க. அப்படித்தான் இருந்தது. அங்கு சரியான சின்ன சாம திண்ணையெல்லாம் சின்னதா இருக்கும். சில வேளை எனக்கு அது வித்தியாசம் தெரியல. மற்ற அந்த ஈரான் மக்களுடைய போராட்டம் சுவிஸ் வங்கிக்கு முன் அதை மிக அழகாக எடுத்திருந்த மற்றது பேர்ஸ் உண்டு. பூனைக்குட்டி வச்சோன்னு அந்த இது போட்ட பேர்ஸ் யாரும் அப்பாண்ட ஃப்ரெண்டு வேண்டி அக்கா குட்டதுன்னு சொல்லி அதை வந்துருந்தது. மற்ற பாதாம் வந்திருந்தது 1 லிட்டர் இருக்காம இருக்க நாளைக்கு அந்த பாதாம் இது மற்ற சீடிகள் மற்ற ஊனோ காட் விளையாட்டு வந்திருந்தது. மற்ற மீன் சாப்பாடு கொண்டவர் சொன்னா நாங்க சாப்பிட்டா இறந்துடுவோமா. அப்ப கேட்கணும் சாப்பிட்டு பார்த்த நீங்களும் அல்ல யாருன்னு சொன்னதோட்டு அவரை சாப்பிட்டு இல்ல குழந்தைகளுக்கு அப்படி இறக்க மாட்டார்கள். ஆனால் நான் நினைக்கிறேன் அது கூடாது நடக்காது. நினைக்கிறேன் மீன் சாப்பிடுறோம் நாங்கள் மீன் சாப்பிடுற சாப்பாட்டை அரைச்சதுதானே. ஆனால் தான் மட்டும் 3 நேரம் சாப்பிடுவார், மீனுக்கு 1 நேரம் போடுவோம். மற்றது ஆசையாதான். மற்ற நீங்க சொன்ன மாதிரி அம்மி, ஆட்டுக்கல், உடல், கல்லுடல், நாய்ரண்டு, குப்பை வண்டி, கோயில், குஞ்சு, எல்லாமே பார்த்து டிவோர்ஸ்ல இருக்குது. நாங்கள் குசுனிக்குள்ள உடலை வைப்போம். முன்னுக்கு அந்த பத்தி இறக்கி கல்லுடல் அந்த உலக்க அப்படியெல்லாம் அதான் எல்லாம் ஆதரவற்று கிடக்கு. பார்க்க பாவமா இருக்கு. அதுதான் எல்லோரும் இப்ப மிக்சியும் கரண்ட் அடுப்புகளும் அப்படியே போய்விட்டு பழையபடி வாழ்க்கை வரப்போகுது வந்துட்டு. ஆனால் இல்ல மானே நீங்கள் என்னதான் சொல்லுங்க மாறுவது சரியான காசு செலவழிச்சாலும் நாங்க இப்படித்தான் பாடுவோன்ற சனமுண்டைக்கு இருக்குதான். அதுதான். ஆனா உண்மையாக அந்த இயலாதவர்கள் கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. ஆனா இருக்கிறவர்கள் அதுல இருந்து மாறவும் அளவுல மாறவும் மாட்டார்கள். அத பெருமையா பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாததை பெருமையா சொல்லுகிறார்கள். அந்த சிலிண்டர் செய்ய வீட்டுல இருக்க அடுப்பெல்லாம் வடியா மூட்டி செய்யலாம். கை கறக்குமாம், பானை கறக்குமாம், வீடு கறக்குமாம். ஆனா இவ்வளவு செலவுண்டாலும் நாங்க சிலிண்டர் வாங்கித்தான் செய்யறோம். உண்மைதான். மிக அதை விட எனக்கு என்னொன்றா தாய்தந்தியர்கள் தோட்டம் செய்து அதில் எவ்வளவோ கஷ்டப்பட்டுத்தான் வந்திருந்து எல்லாம் செய்தார்கள். ஆனா பிள்ளைகளுக்கு அடுப்பே தெரியாத அளவுக்கு வளர்க்கிறார்கள். ஆனா இங்க எங்கட பிள்ளைகள் பழத்தை பார்த்தா இன்னும் இது மற்ற என்ன சின்ன என்ன சொல்ற கேஸ் எல்லாவற்றையும் மற்ற கையால உடுப்புட்டோம் எல்லாம் தெரியும். ஆனா அவர்களுக்கு ஒன்றும் தெரியாதென்று அதை பெருமையாக சொல்லுகிறார்கள். அதையும் கேட்க ஆசையாத்தான் இருக்கிறது. பெருமையாக வளரட்டும் என்று கூறியபடி. மற்றது மாமாண்ட வெள்ள வாகனம் மிக அழகான வாகனம். அந்த நம்பரையும் குறிச்சு வச்சேன். சிலவளை எனக்கு தேவைப்படும். பாருங்க 9366 சிலவளை அங்க இலங்கைக்கு போனா அடிச்சு இந்த வேனை கொண்டாங்க வேனும் அந்த அழகான வாகனத்தை கொண்டாங்கன்னு சொன்னபடி. மற்றது அந்த 3ஆம் வகுப்பு அந்த பிள்ளைகள் எழுதிய எஸ்என் பிள்ளைகள் எழுதிய புத்தகங்கள் வந்த. மற்றது அவந்தியாவை தனிப்பட கேட்கணும் வந்தா எங்கேம்மா நிக்கிறீங்களா கொண்டு முழங்கிட்ட. ஆகவே அனைவருக்கும் வாழ்த்து கூறைவாணி நன்றியுடன் உங்களுக்கு விளையாடுற இடத்துல நின்றுருக்கிறேன். அதனால எங்க சுவிஸ்ல தானோ அல்ல வேற எங்க நிக்கிறாரு. அவர் அதுக்குள்ள போக பயமா கிடந்தது. காலோட சின்ன வேற அது மூச்சடைக்காது எனக்கு பயமா கிடந்தது. அது அவர் மூடுபட்டு வருகிறது. அந்த பிள்ளை அதுல நிக்கிறது காலோட தெரிஞ்சதல்ல. அதான் அனைவருக்கு நன்றி கூறிவாணி. உங்கள் பணிக்கு மிக்க மிக்க நன்றி கூறி விடப்படுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தவமர கல்வராஜன் சொல்லுவாங்க. வணக்கம் வாணி. நானும் உரையரம்பு வாசிப்பெரும்பு எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன். வாசிப்பெரும்புல வறுமை அதனால் ஏற்பட பாதிப்பு எந்தெந்த நாட்டுகள்ல இருக்குதுன்னு சொல்லி அந்த அழகாக அந்த வறுமையை பற்றி அழகாக சொல்லி கொண்டு வந்திருந்தார்கள். கேட்கும் போதே அந்த இவர்கள் மூலமாக கேட்கும் போது எங்களுக்கு அது ஒரு பாடம் போல இருக்குது. அது பாடமாக அந்த வறுமை எப்படி அதை வறுமை ஒழிப்பினாலே அதை ஞாபகப்படுத்தி கொண்டு வந்து அந்த வறுமை எந்த நாட்டில அதிகமாக பாதிக்கப்படுறதாக சொல்லி இருந்த ஆப்பிரிக்கா நாடு ஆப்பிரிக்காவில சொல்லி இலங்கை ஆப்பிரிக்கா நாடுகள்ல பாதிக்கப்பட்டதாக சொல்லி இருக்கிறார்கள். ஆப்பிரிக்காவில அப்படி கணக்க விஷயங்களை குறிப்பாக ஒரு நாட்டில் தான் கூட அதிகமாக
ஆப்பிரிக்கா நாடுதான். ஆப்பிரிக்காவில ஆப்பிரிக்காவில தென் சூடானும் வாழ்த்துக்கள் ஜெயஸ்ரீ. தென் சரியா? சூடான். தென் சூடான். எங்க தென் சூடான் இவ சொன்ன தென் சூடான் இல்ல இல்ல என்ன ஒரு நாடுதான் சொன்னேன், தெற்கு சூடான். தெற்கு சூடான். சூடான். நிறைய பேர் அது என்ன இன்னொரு இடத்துலயும் சொல்லுவாங்கல்ல பிள்ளைகள் பட்டினியா, சோமாலியாவில அது சோமாலியா, எதியோப்பியா, சரியான எலும்பு கூடுகள் மாதிரி. அது அப்படிதான் இருக்குது பிள்ளைகள் பார்த்தா. நாங்க சும்மா திண்டு குடிச்சிட்டு எங்களுக்கு இருக்கிற நமக்கே வறுமைன்னு சொல்றாங்க. அங்கத்திய மக்களை பார்த்தா எவ்வளவு கஷ்டப்படுறாங்களே. அந்த சாப்பிடுற வழி இல்லாம, அந்த ஊத்தையான அந்த இடங்களுக்குள்ள சேத்துக்குள்ள வீடு வாசல், நல்ல வீடு வாசல் இல்லாம அப்படியெல்லாம் கஷ்டப்படுற மக்கள் கஷ்டப்படுறாங்க. எத்தனை இடங்கள்ல இருந்து கஷ்டப்படுறாங்க மக்கள். கொஞ்சம் தலைமைகளை இலங்கை நாட்டுல அப்படி எத்தனை பேர் இருக்கிறாங்க கஷ்டத்தை அனுபவிக்கிற மக்கள் உண்மையிலேயே இருக்கிறாங்க வாணி அங்க இலங்கையில. சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம இன்னும் ஒரு நேர சாப்பாட்டுக்கு இல்லாமலே இவ்வளவு சிலர் நாகரிகம் பேசிக்கொண்டு நாங்க அப்படி இருக்கிறோம் இப்படி இருக்கணும் ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்றாங்க. அந்த தெரியாதுன்னு சொல்லி அதை செய்யறதுக்கே இல்லாத மக்கள் இருக்கிறாங்க. என்ன எங்களுக்கு வசதி இல்லாத மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அங்க இலங்கையில. இந்த எல்லாத்தையும் இழந்து போட்டு இருக்க வீடு இல்ல, உடுத்த உடை இல்ல, கிழிஞ்ச உடைகளோட ரோட்ல பிச்சை எடுத்துக்கிட்டு எத்தனை பேர் இருக்காங்க சாப்பிடுற இல்லாம. அதெல்லாம் மர்ம கூட்டுக்குள்ள இருக்கிற மக்கள். அப்ப அவங்களுக்கு என்ன செய்யணும்? நாங்க அவங்களை முதலாவது ஏற்றுக்கொள்ளணும். அவங்களை நாங்க மக்கள் ஏற்றுக்கொள்ளணும். அந்த வறுமையால வாழ்ற மக்களை ஏற்றுக்கொள்ளணும். அவங்களை மதிக்கணும், மனுஷரை மதிக்கணும். அவங்களுக்குரிய பாதுகாப்பை கொடுக்கணும். அது அந்த உறையூல் உணவு என்று சொல்றதோட அந்த ஏற்பு மதிப்பு பாதுகாப்பும் இருந்தா தான் அந்த இதுகள் எல்லாம் நடக்கும். அது அங்க ஒருத்தருமே செய்யற மாதிரி தெரியல. அந்த அரசாங்கங்களும் அதை கவனிக்கிறாங்க. எல்லாம் உள்ள வறுமையாப்படுற மக்களை சொல்லிக்கொண்டு வாங்கி எல்லாம் இந்த தகவல் எல்லாம் சொன்ன மாதிரி எல்லாம் அழகாக எல்லாரும் வடிவாக எல்லாத்தையும் கொண்டு வந்திருந்தார்கள். நானும் அவர் சொன்னதாலதான் காகத்தை பற்றி இந்த திரையரங்குல வந்தது. மற்றது சோயா பீன்ஸ் வந்தது. மற்றது திணை அரிசி அது திணை அரிசி தான். கொஞ்சம் இந்த பின்பக்கத்தால உருண்டையா இல்ல, அந்த பருப்பு மாதிரி எல்லாம் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சம் பெருசா இருக்குது. குஸ்குஸ்ன்னு சொல்றோம் தானே. அப்ப அது இப்ப தமிழ்ல தானே வருமா? அப்படியோ விளங்கல. குஸ்குஸ் வந்து எதனால செய்யப்படுது? அது வேற இது வேற. குஸ்குஸ் வந்து என்னத்துல செய்யறான்னு தெரியல. குஸ்குஸ் என்னத்துல ஏதோ ஒன்று இப்படித்தான் வரும். கோதுமை மாவிலையோ இதுல கோதுமை மாவில செய்யறதா? இல்ல இல்ல சோயா மாவிலையோ ஏதோ செய்யற மாதிரி தான் தெரிஞ்சு சொல்லுது. போய் குஸ்குஸ் சோளனா கோதுமையா? சோளனா கோதுமையில வருமா? கலக்கிறது போல இருக்கா. கோதுமை அரிசி இந்த சோயா அப்படிதான் திணை அரிசி அந்த குஸ்குஸ் மாதிரி. மொரோக்கோக்காரர் தான் அதிகமா சாப்பிடுறோம். மொரோக்கோ நாட்டவர் தான் அதிகமாக அந்த குஸ்குஸ் சாப்பிடுவாரு. எல்லாரும் சாப்பிடுறோம். நாங்களும் அதிகமாக அதை பயன்படுத்த சாப்பாடு. தேசிய உணவு மாதிரி அவன் தேசிய உணவு குஸ்குஸ் தான். அது எல்லாம் எல்லாம் கொண்டு ஆனா இது உண்மையில தமிழ் சொல்ல இருக்குமண்டோ? ஒரு இல்ல தமிழ் இல்ல, அரபு சொல்ல. அரபு சொல்ல அவங்கள் அரபு தானே பாவிக்கிறது. தமிழ்ல கேட்டு பாக்கணும். என்ன யாருக்கும் தெரிஞ்சால்ட்ட கேட்டு பாக்கணும். இல்ல இவர் காட்டின தானிய அரிசி எனக்கு அது மாதிரி இருந்தது. இல்ல அவர் காட்டுனது அது தினைதான். குஸ்குஸ் வந்து இன்னும் அந்த குஸ்குஸ் வந்து இன்னும் சின்ன என்ன இருக்கும். குஸ்குஸ் வந்து இந்த ரவையை விட ரவைய மாதிரி ஒரு சொட்டு பெருசு தானே அது இருக்கும். அதாவது ஊற வச்சா கொஞ்சம் அதை விட இன்னும் தண்ணியில ஊற வச்சு மரக்கறிகள் போட்டுட்டு புட்டு மாதிரி சாப்பிட டேஸ்டா இருக்கும். என்ன உடனே சூடாக்கி போட்டு இதுல அதை ஊற வைக்கணும். இதுல ஊற வச்சு போட்டு அதை செய்யணும். அப்படி செய்யலாம். குஸ்குஸ் அப்படி எல்லாம் மரக்கறிகள் மிக்ஸ் பண்ணி போட்டு நல்லா இருக்கும். சோயா மீட்டு குழம்பும் சேர்த்து தரவே கத்திரிக்காய் பிரேட்டலுக்கு நல்லா இருக்கும். மற்ற ஈரான்ல அந்த ஈரான் போராட்டத்துக்காக அது நல்லா கிடந்தது. எனக்கும் பார்க்க பவித்ராவின் இது நல்ல நல்ல அழகாக செய்திருந்தார். அவருக்கு சிறப்பு வாழ்த்துக்கள். அபிராமி செய்தது. பவித்ரா லண்டன்ல செய்திருந்தது. வரவில்லையோ பவித்ராவை காணையில. மற்றது ஈரான் கொடியும் வச்சுக்கொண்டு வங்கிக்கு முன்னால போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள். மற்றது பூனப்படம் போட்ட ஒரு பேர்ஸ் ஒன்று காட்டியிருந்தார். மற்ற பாதாம் பால் 1 லிட்டர் பால் பெட்டியை காட்டியிருந்தார். பாதாம் பால்
மற்றது சிறையால் காலையில சாப்பிடுற சிறையால் பேக்கெட்டை காட்டி, மற்றது யூனோ காட்டியிருந்தார். மற்றது மீன் உணவுகளை பற்றி, மீனுக்கு போடுற உணவை பற்றி சொல்லியிருந்தாங்க. மற்றது அம்மி ஆட்டுடல் அந்த இதுகள் எல்லாம் வந்தது பார்க்கவே அந்த பழைய காலத்துல அந்த மட்டை வெளி அடைச்ச மட்டை வெளி மண் குருத்து மணல் வீடுகள்ல நம்மளோட வீடுகளில் இருக்கிற மாதிரி இருக்குது. அங்க பார்க்க எங்களுக்கு என்ன இங்க நாங்க எங்க அப்பார்ட்மெண்ட் அடைஞ்சு போய் கிடக்கிறோம். அங்க காற்றோட்ட மரம், தென்னை மரங்களும் நல்ல சோலைகளும் வீடுகள் காணிகளோட பார்க்கவே ஆசையா இருந்தது. மற்றது கார், புத்தகம், மற்றது அவந்திக்காடு அந்த விளையாட்டு இடம் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தேன். எல்லாம் மிகவும் சிறப்பாக பிள்ளைகள் சிறப்பாக செய்திருந்தார்கள். பல பேரை காணவில்லை இன்றைக்கு சொல்லிக்கொண்டு, நேற்று வந்தவர்கள் இன்றைக்கு குறைவா தான் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிக்கொண்டு எல்லாருக்கும் நன்றிகளை சொல்லி அம்மாமாருக்கு அப்பாமாருக்கெல்லாம் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். பிலிப்ஸ் அவர்கள் ராஜினி சொல்லுவாங்க. வணக்கம். வணக்கம் மாமிக்கும் வணக்கம், பிள்ளைகளுக்கும் வணக்கம். வாசி பெரும்புரியரம்பு செய்த எல்லா பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்கள். நான் அவந்திக்காவை பார்த்துட்டு கடைசியில பயந்து நமக்கு உள்ளுக்கு போயிட்டு என்ன வருவா ஒழியான கால அடிச்சு வந்துச்சு மாட்டி என்ன பயங்கரமான விளையாடு. இப்படி நான் இந்த முறை கண்டிருக்கிறேன்னே இதுல பார்த்துருக்கேன். சிறப்பா இருந்தது. ஆனா வாசிப்பனுக்கு முழுவதுமா கேட்டார். இடையில தான் கேட்க கிடைச்சது. என்னன்னு பார்த்தாடா கண்டு தூங்கி போயிட்டு தூங்கிட்டீங்களா? கவிஷாவிதான் நான் முடிச்சேன். நல்லா போச்சு. விட்டு விட்டு கேட்டோடதான் எனக்கு அந்த ஞாபகங்கள் ஒண்ணும் இல்லை. அவையில என்னன்னு கவிஷாவுக்கு பிறகுதான் கொஞ்சம் பார்த்து வாசிப்பெரும்பு முழுவதும் கேட்டேன். வறுமையை பற்றி சொல்லி இருந்தார்கள். எல்லாருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்து. நன்றி, நன்றி, வணக்கம். வாங்க மிலானி, பொன்னியின் செல்வன் எப்படி போச்சு படம்? எல்லாருக்கும் உற்சாக வணக்கம். வாசிப்பெருமும் உரையரமும் செய்த எல்லாருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நாங்க இந்த படம் இன்னும் பார்க்கல, ஞாயிற்றுக்கிழமை தான் பார்க்கிறோம். அப்ப தியேட்டர்ல பார்க்க போனீங்க? இப்ப இல்ல நாங்க அங்க போயிருந்த நாங்க ரோஸ் பேப்பர் அங்க தமிழ் கடை பக்கத்துல இருக்குது. அப்ப அங்க போதான் நாங்க போனாங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமைக்காகத்தானும் நாங்க டிக்கெட் எடுத்துனாங்க. அப்ப 2 முடிவு எடுத்துட்டீங்க. எவ்வளவு டிக்கெட் காசு? டிக்கெட் கொஞ்சம் கூட தான் நினைக்கிறேன். அப்பாவிக்கு 12 யூரோ, எனக்கு குறைச்சு போட்டேன். நான் மறந்துச்சேன். அப்படிதான். அந்த 7 ஈரோக்கு என்ன ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடலாமே? 25 பிராங்க இன்னொரு ஆளுக்கு. எவ்வளவு? 25 பிராங்கன்னு அறிஞ்சாங்க. நாங்கள் போகையில போனாக்கள் சொல்லிச்சு 25 தானே. பரவாயில்ல தானே. 12 வயது 30 ரூபா கொடுத்து போனவே. வீட்டுக்குள்ள இருந்தபடி ஒரு சாப்பாடு வாங்கி சாப்பிடுங்க. அந்த 25 அதான் இங்க 30 ரூபா கொடுத்து போனவே. 5 பேர் போறதா நாங்களும் போறதில்லை. 30 யூரோ. அன்னைக்கு ஒரு ஆக்கள் போனவே அவங்களுக்கு சொன்னேன் டிக்கெட் கிடைக்கல. 5 பேர் அவன் வீட்டுல 3 பேர் போனோன்னு சொன்னவே. 90 யூரோ 100 வட்டைங்கள. அதான். ஆனா என்ன சொன்னார்கள்? ஓகே அம்மா, அவைக்கு பிடிச்சு கொண்டு. சரி, ஒவ்வொரு வித்தியாசம். ஒவ்வொரு வித்தியாசம். எங்களை விட்டையும் பழமையாக அந்த 2ஆம் நாளுக்குள்ளே எடுத்துட்டு மிலானி டிக்கெட் எடுத்துட்டு பாவமா. சரி, போயிட்டு நல்ல படம் போய் பாருங்க. நேற்று நாங்க டிவில போட்டு பார்க்க பொன்னியின் செல்வன் திங்கட்கிழமை வந்து சொல்லுங்க எப்படி படம் பார்த்தேன்னு. எடுத்து போடுங்க, நாங்களும் பாக்குறோம். நேற்று டிவில பொன்னியின் செல்வன் பார்த்து எனக்கு விருப்பமா இருந்தது. இப்ப போடுங்க பாப்போம் பார்த்தா பொன்னியின் செல்வன் அந்த தலைப்பு போட்டு படம் கொண்டு ஓடுது. பார்த்தா வேற படம் போடுறாங்க. அதுல பொன்னியின் செல்வன் போட்டுட்டு அதுல வேற படம் போட்டு காட்டுறாங்க. பொன்னியின் செல்வி என்ன வந்துடுதோ. வேற அந்த மாமாவுக்கும் மிக்க நன்றி அந்த தலைப்புகள் கொடுத்ததுக்கு. என்றால் அதுல இருந்து நான் பலரை கற்றிருக்கிறேன். இப்ப அந்த வறுமை என்றது நாங்க கூட அதை பற்றி கூட என்று கதைக்க மாட்டோம். ஆனா அது மிக முக்கியமான ஒரு தலைப்பு. வேற அதுக்காண்டி நாங்க கூட செய்ய வேணும் தான். இப்ப இதுவரை கூட செய்ய இல்லைங்க அரசாங்கம். ஆனா அது மிக முக்கியமான ஒரு தலைப்பு. வேற வாணி மாமிக்கும் மிக்க நன்றி. நன்றி அம்மா, நன்றி, நன்றி, வணக்கம். நீங்கள் இவ்வளவு தேடி நீங்க தானே உஞ்சு. அப்ப நீங்கள் தேடிய கூட அந்த வறுமை ஒழிப்பு நாள் என்னத்துக்காக வந்தன்னு சொல்லி நீங்கள் பத்தி ஓரளவுக்கு தேடுறீங்கள் தானே. அது யார் அதை அறிமுகப்படுத்தினது, எத்தனையாம் ஆண்டு அறிமுகப்படுத்தினு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் திங்கட்கிழமைக்கு எப்ப நாளைக்கு இருந்தாலும் சரி டைம் இருக்கிற நாள்ல வாசிப்பெரும்புல எழுதினான்.
வாசிப்பெரும்புல சொல்லி விடுங்க. ஏன்னா சொன்னீங்களா பிரான்ஸ்ல இருந்து அது துவக்கினாங்க. பிரான்ஸ்ல முதலாக அது செய்திருக்கணும். அப்ப அதுக்கு பிறகு யூஎன்ஓ வந்து அதை ஏற்றுக்கொண்ட நீனும் அந்த நாள. அப்ப அதுல இருந்து தான் இப்ப எல்லோரும் இப்ப இன்டர்நேஷனல் டேயா இருக்குது. அத யாருன்னு தெரியுமா? யாருண்டு இல்ல, அந்த நாடுதான் எழுதி இருக்குது. இல்ல ஒருவருடைய பெயர் போட்டுத்தான் அந்த இது அறிவித்திருந்தார்கள். நீங்கள் அதை ஒரு தடவை தேடி பாருங்க. தேடி பார்க்கிறேன். சரி, பார்த்து போட்டு சொல்லுங்க. சரியா? நன்றி குஞ்சு. நன்றி. நன்றி. லோஜினி வாங்க. வணக்கம். வணக்கம் வாணிகா. வணக்கம். நாங்கள் ரொம்ப பிஸி ஆயிட்டோம். ஆனால் பார்த்துக்கொள்றேன். நான் வந்து மெசேஜ்கள் இதுகள் எல்லாம் பார்த்திடன்ற நான் மற்ற இன்றைக்கும் எல்லாம் பார்த்தேன். நான் வாசி பெரும்பாலையும் கொண்ட விட்டுட்டு ஓடி வந்து மிச்சம் பார்த்தேன். நான் நடந்து கொண்டிருந்தது. எல்லாருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நானும் பார்த்தேன். அம்மி ஆட்டுக்கல்லு எல்லாத்தின நிலையம் பார்க்க பரிதாபமா கிடக்குது. அங்கொண்டும் இங்கொண்டும் அங்க ஒரு ஆள் இங்க ஒரு ஆள் அது கிடக்குற நிலைய பார்க்க ரொம்ப பாவமா கிடக்குது. கல்லூரல் ஒரு படத்து கிடக்குது. அதுவும் எங்கேயோ மணலுக்குள்ள. அதுதான் நடு ரோட்ல படுத்துரு. மனுஷன் வாழ்க்கை இப்படித்தானே. தாலாட்டி பாராட்டி போட்டு பாராட்டி தாலாட்டி சீராட்டி போட்டு கடைசியா தூக்கி எறிஞ்சு. ஆனா இப்போ வெங்கட விட்ட உங்களுக்கு கஷ்டம் இன்றைக்கு இரவு செய்தியில பாருங்க. அந்த செய்தியில நான் கொடுத்திருக்கிறேன். அப்ப நீங்கள் அத ஒரு தடவை பார்த்து கொள்ளுங்க. சரியா? பாருங்க. நன்றி. ஆமா, அப்ப பாத்திருந்தேன். சிறப்பான வாழ்த்துக்கள். ஆதவனுக்கு வந்த இதுகளை காட்டி எங்களுக்கு வந்து இதுல ஞாபகப்படுத்தினதுக்கு எல்லா குட்டிகளுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நான் தான் எழுதி கொடுக்குறேன்னு அனுப்பேன். சொன்னா இவாவ எழுத விட்டா ஆறுதலா வச்சு 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 எனக்கு அது இருக்க இது இல்ல. வேலைக்கு படுத்தோணும் தானே ஸ்கூலுக்காக. ஸ்கூல்ல போய் முழு நேரம் அப்ப சில தூங்க பாப்பினம் இதண்டு வினம் வந்துட்டு வெள்ளன படுத்துறது. கொஞ்ச நேரம் மிந்தினா தாப்பன் வேலையால வந்தா இப்ப இந்த 11:30 செல்லும் படுக்கிறதுக்கு. அதுக்காக வேலைக்கு படுத்துறது. அதால அப்ப நான் நினைண்டா அந்த தலைப்புகளை பார்த்துட்டு நான் எழுதி கொடுக்குறேன். இவா வச்சு ஆனா சொல்லி கொடுப்பேன். கேப்பாள் எல்லாம் சொல்லி கொடுத்துதான் வாசிக்க விடுறேன். நான் தான் இப்ப எழுதி கொடுக்குறேன். ஆனா எழுத அவாக்கு லீவான நேரத்துல இனி அடுத்த இந்த வெள்ளியில இருந்து லீவ் அவதான் எழுதுவா. அப்ப லீவு ஸ்கூல் என்னோடயா இவர் சொல்லுவார் நடுகளும் இந்த வச்சு வச்சு இது என்ன கூடாது இதண்ட சொல்லி. ஆனா அவளுக்கு செய்ய விருப்பம். நான் என்ன புள்ள விரும்பித்தான் நான் செய்யறேன். நான் இதண்ட இவர் அந்த வச்சு நான் எழுதுன்னு பேசினா இவர் பேசுவார். அந்த புள்ளி ஆகலும் வச்சு இதென்ன கூடாது. இந்த பள்ளிக்கூடத்திலே முழு நேரம் இருக்கிறதானே. அவள் விரும்பித்தான் செய்யறன்னு சொல்லித்தான் கூட கொடுக்காம ஒரு 4 வரிய பிள்ளைக்கு எழுதி விடுங்க. அவ பார்த்து அவ்வளவு வச்சு செய்யும். இப்ப நீங்களே கொடுத்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கே வாய்க்குல வராது. உண்மைதான். நான் அதை பட்டன் அந்த தலையங்கத்தை உடனே பாத்துட்டேன். முதல் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன் இல்ல. உண்மையா நேரம் இப்ப ரொம்ப இவனையும் கூட்டி கொண்டு போறதானே ஸ்கூலுக்கு கொண்டு வந்து நீங்க அந்த கூட இது போகாம கருத்து எடுத்து போட்டு அவன் உரைநடையில எழுத வேணும். அவர் எழுதக்கூடியவர் என்ன அவர் இருப்பார். அப்படியே அது விடுபட்டு போயிடும். இல்ல பஞ்சி அந்த இதுக்கு இல்ல ஆறுதலா எழுதுவள் வாணியக்கா. என்னன்னு சொன்னா ஆறுதலா எழுதுவா. நீங்க சனி ஞாயிறு ஆள விடுங்க. ஃபுல்லா 2 நாள் இருக்கு தானே. அவசரப்படாம ஒரு கொஞ்சம் நன்னாள் வரியெல்லாம் அவருக்கு சரியான கட்டிக்காரு பிடிக்க. உண்மைதானோ. இப்ப இதுக்குள்ள வாரபடியா இல்லாட்டி எனக்கு நான் இதை விட மாட்டேன்னு சொன்னா அந்த இதுக்கு வந்தபடியா தான் நமக்கு அந்த கூட இதுகள் எல்லாம் எங்க பார்த்தாலும் என்ன வாசிக்கிறது இதுகள் அந்த இதுகள் இருக்கு. இப்ப எல்லாத்துலயும் இன்றைக்கு 1 லிட்டர்னு 1 மீட்டர்ன்னு சொன்னாள். அப்படி அந்த கவலையின புள்ளைய கூட விடுவாள். 1 மீட்டர்ன்னு சொல்றாள். 2 வார்த்தை கவனிச்சு நான் அது உண்மையிலே நீங்க ஆரம்பத்தை சொல்லி கொடுத்தீங்களோ தெரியல. ஆனா அத ஞாபகத்துல வச்சு அந்த பிள்ளை சொன்னது எனக்கு பெரிய ஆச்சரியம். எங்களுக்கு வர நானும் மார்க் பண்ணி வச்சுறான். என்ன அதுக்காக சொல்ல போடவும் சொல்லி சொல்ல வடிவா அப்படி அதை கஷ்டமா அவள் அதான் ஒரு கட்டித்தரம். அதான் எனக்கும் அந்த இப்போ நீங்க இதை வாசிக்க விடுறீங்கல்ல. அந்த அப்துல் கலாம் இது நான் அன்றுதான் உடனே பார்த்துட்டு எழுதி கொடுத்தேன். நான்
அண்டு தாப்பனோட வரைக்கும் சொல்லி கொண்டு வாராவா. அப்ப யார் சொன்னா அப்துல் கலாம். அப்ப இவர் கேட்டார் இப்ப யார் சொல்லி கொடுத்தது இதுன்னு சொல்லி நான் வாசிக்கிறதுக்கு வாய்ச்சோன்னா அப்படியே சொல்லி கொண்டு வாராவா. அப்பா கவலைப்படக்கூடாது. உங்களை இது போது நான் அதை மறந்து போனேன். அவள் சொல்லுவாள் அப்படியே அந்த அவள இருக்குது ஞாபக சக்தி. ஆனா வளம்படுறது பள்ளிக்கு ஸ்கூல்ல என்ன பிரச்சனைன்னா தண்டை அளவுல முடிச்சிட்டு படக்கண்டு எழும்புறது எழும்பி திரியா இருக்கிற ஆள் இல்ல. அதுதான் இவாக்கு ஒரு கம்ப்ளைண்ட். பாப்புலயே ஒரு பிள்ளைகளும் எழுதல. இவான முதல் தரத்துல இவாதான் எழுதினான். இந்த ஆபேசே கூட நானான தமிழ் தான் எழுத சொல்லி கொடுத்தேன். நான் வாங்க எழுதின அந்த பெருமை கண்டில. ஆனா ஒரு பிரச்சனை ஆத்மிகா கவலை இனம் கூட. அந்த அவதானிச்சு அவளவும் மைண்ட்ல ஏத்துவாள். அவதானிக்காட்டி ஒன்றும் இல்லையா. அதுதான் அந்த வச்சு சொல்லிக்கொண்டு அப்ப இவ சொல்லுவார் நீர் கத்தாமல் பிள்ளைக்கு முதல் நீர் முதல் சீர்திருத்த பள்ளிக்கு விடணும். புள்ளையோட எப்படி நடக்கிறது தெரியல. புள்ளையோட கத்தக்கூடாது அமைதி யார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தா உள்ள சொல்லுவாரு. அது உண்மைதான். இப்ப நான் என்னத்தான் ப்ரிப்பேர் பண்ற கூட இவைக்கு அந்த டக்குன்னு கத்தினால் அவளுக்கும் பிடிக்காது. அம்மா இப்ப சொல்லுவாள் பிரெஞ்சுல சொல்லுவாள் நீங்க மெசோ வந்து கத்துறது கொள்றதுன்னா மெசோ வந்து சில நேரம் அப்படி ஏதோ சொல்றாள். உடன்பட மாட்டார். ஆமா கத்தாதேங்கம்மா நான் சொல்லுவேன் ரெண்டுவாள். எனக்கும் அந்த எண்ணில ஒரு பழக்கம் பட்டு பட்டுன்னு செய்யணும். இவன் சொல்றார் புள்ள இதுக்கு ஏத்த மாதிரி தான் செய்யும். உம்மோட வேகத்துக்கு புள்ள செய்யாத. அதான் எனக்கு அந்த எழுத கொடுப்பேன். அண்ணி கொண்டிருப்பாள். நீ இங்க எழுத பண்ணா ஒண்ணு பண்ணா கொண்ட நான் எழுதித்தாருன். இவர் சொல்ல அதுதான் கூடாது. முதல் திருத்து அதுதான் என்ன அதான் என்னிலேயும் புள்ளதான். அதை நான் டக்குன்னு கொடுக்க இவ ஆறுதலா வச்சிருக்க. நான் அதை வேண்டியா இவனும் விடுறான் இல்லை. இப்ப கொப்பி அந்த கொப்பி தான் வேணும். அந்த பெஞ்சில்லான்னு வேணுமா இப்ப தனியா விட இல்லாது. நான் இருக்கணும் இவரோட. அதுதான் பிரச்சனை. மற்றும்படி இப்ப தலையங்கங்களை பார்த்து சொல்லி கொடுக்க எல்லாம் கேட்பாள். என்னன்னு சொல்லியோ இல்லாட்டி இப்ப நாங்கள் இப்ப தலையங்கம் இல்லாட்டி ஏதோ ஒன்றைத்தான் கொடுக்குறது. அதோட உண்மையா ஒன்று அதை படிச்சு கொள்ளினோம் எல்லா விதமான இதையும். அதுதான் எல்லாத்துக்கும் எல்லாம் வெங்கல்லதான் இருக்கு. தொடர்றதும் தொடராததும் அதான் எல்லாம் வெங்கட. அதான் பிள்ளைகள வளர்ச்சிக்குன்றத நாங்க நினைச்ச பண்ற செய்யலாம். அதான் எல்லா பிள்ளைகளையும் விட உண்மையிலேயே ஆத்மீகா சின்ன குட்டி. அவதான் சின்ன ஆனா அவ்வளவு கட்டித்தனமா வாரா. ஒப்பிட்டு அவ மற்ற பிள்ளைகளோட ஒப்பிட்டு தன்னையும் அந்த இதுல நினைச்சு கொண்டு வாரது மிகவும் பாராட்டக்கூடிய விஷயம் தான். நீங்க சொன்ன 4 வரிகளை குறைச்சு கொஞ்சம் கொடுத்தா சின்ன சொற்களை சொற்றொடரா இருக்கணும். அதை சொல்லக்கூடிய மாதிரி பட்டு நான் எனக்கு ஏற்ற மாதிரி எழுதி விடுறது. அவ ஏதோ அதண்டாலும் உடனே சொல்லுவாள். நான் அந்த இது கேட்கதான் அதை சொல்லி கொடுக்குறது. ஆனா அந்த சிலது அந்த எண்ட கவனிக்க மாட்டாள். இருக்கோ இருக்கோ அதெல்லாம் கவனிக்கிறதில்ல சில நேரம். அப்ப 2-3 நேரம் சில நேரம் வீடியோ எடுக்கிற பிள்ளைச்சால் திருப்பி எடுக்கத்தான் போகணும். ஒன்றும் செய்யல. அதான் அவதானிக்கணும் போட்டு காட்டுவேன். அதான் அப்ப வாரவடியா சொல்லி கொடுக்குறோம். எல்லாத்துக்கும் உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். மாமாவுக்கும் மிக்க நன்றி. எல்லாருக்கும் நன்றி. நான் வராட்டிலும் இடக்கிட பாத்துக்கொள்ள இவரை கூட்டிக் கொண்டு போய் நின்று வாரதால எனக்கு நேரம் இல்ல. அதுதான் பிரச்சனை. மற்றபடி பார்த்துக்கொள்றேன் நான் எல்லாமே. ஜெசியண்டியும் உடனே எல்லாமே எல்லா இதுகளையும் போட்டிருப்பா. உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் ஜெசியண்டி. மிலானிக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். வாழ்த்து வந்த எல்லோருக்கும் நன்றி. உங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி வாணியக்கா. நன்றி. வணக்கம் ஜெசி. வாங்க. வணக்கம் வாணியக்கா. எல்லா பெரியவர்களுக்கும் வணக்கம். மிலானிக்கும் சிறப்பான வணக்கம். நேரலையில வந்திருக்கிறார். சிறப்பான வாழ்த்துக்களும். வாசிப்பரும்பு உரையரம்பும் மிக மிக சிறப்பாகவும் வடிவாக வாசிப்பும் நான் நெடுகவும் பாக்குறேன். நான் ஒரு மேடை பேச்சாளர் மாதிரியே வாசிப்பாருன்னு எனக்கு அது மனதிலேயே வந்துட்டு. மிலானின்ற வாசிப்பு மிக சிறப்பு. மிலானி இதே மாதிரியே நீங்கள் தொடருங்கள். அத்தோட வாசிப்பரும்பு வறுமை எல்லாரும் தேடி கொஞ்சம் ஒரு 5-6 பேர் தொடர்ந்து ஒரே மாதிரியே வாசிச்சார்கள். என்ன வாணியது தேடி இருக்கிறார்கள். உண்மையில பெரிய விஷயம். எல்லா பிள்ளைகளுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். எல்லாம் தேடி தாங்களாக கொஞ்சம் அதுவளை மாற்றியும் வாசிச்சிருந்தார்கள். சிறப்பான வாழ்த்துக்களோட அபூர்விகாவும் கருநாள் பெரியல இன்றைக்கு வந்திருக்கிறார். வாசிப்பரும்பு உரையரம்பில 2 நாட்களா அபூர்விகாக காணியில. அத்துடன் 10 பேர் வாசிப்பரும்பு செய்தவ 14 பேர் உரியரம்பு செய்திருக்கணும்.
செய்த எல்லா பிள்ளைகளுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் சொல்லி இப்படியே தொடர வேணும் நல்ல ஊக்கங்களோட. நானும் இந்த ஆத்மீகா நல்ல பெரிய சொற்கள் எல்லாம் வாசிச்சிருந்தார், அது சிறப்பான வாழ்த்துக்கள் சொல்லணும். விளையாட்டுத்தனம் இருந்தாலும் சின்ன வயதிலேயே இவ்வளவு கவனமா அப்படி வாசிப்போ உரியாரம்போ செய்கிறார் என்ன. இது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கிறேன், அபிராமி சொல்லியிருப்பா 3 வயதிலேயே அவன் அம்மா எல்லாம் விட்டு சொல்றாய், நீங்கள் என்ன அப்ப சேர்க்கையில பாமுகத்திலேருந்து அடிக்கடி இப்ப வரைக்கும் கேட்பாரு என்ன. அந்த அவாக அந்த இது இருக்குது தான் இன்னும் அந்த கூட அதுக்கூட கொண்டு வந்த முதல் அறிகைகள் ஓகே போவோம் நாங்களும் பின்னின்றதான். இப்ப நான் சொல்லியாக வேறு யாக்கள் பின்னிக்க எனக்கு விளங்குது, அந்த நான் நின்ற மாதிரியே அவையும் பின்னிக்கி நமக்கு இதை பற்றி தெரியல இந்த நேரம் அப்படி இப்படி கண்டு ஒவ்வொரு சாட்டு. இப்ப எங்கட சொந்தக்காரரோ என்னுடைய தங்கச்சிய கேட்டு கடத்து போயிட்டா. கேட்க இல்ல ஆளை இல்ல, அவங்க கேட்க இல்லையா, கண்ணும் பிரச்சனையா போச்சு. பிரச்சனையோட கண்ணு பிரச்சனை, ஆளை இல்ல இந்த பக்கம். சார்ஜ் இல்ல போல இருக்கு. ஜெஸ்ஸி ஆன்சி வேற மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது யோசெஃப் ரெசின்ஸ்கி என்ற ஒரு ஆள். அவர் அதாவது ஒரு நிமிஷம் சொல்லுங்க மெலானி. அந்த இந்த நாளை கண்டுபிடிச்சவர் யோசெஃப் ரெசின்ஸ்கி என்ற ஒரு அவர் யாருன்னு தெரியுமா? அவர் கிறிஸ்தான ஜெர்மன்ல சொல்லுவீங்க, கிறிஸ்தான ஜெர்மன்ல சொல்லுவீனோ அது தமிழ்ல பாதிரியார். ஓகே, பாதிரியார் ரெண்டு கட்டிக்காரி. வாழ்த்துக்கள். வேற சேவியன்சிக்கு மிக்க நன்றி. இந்த தேடிட்டார் கட்டிக்காரி. வாழ்த்துக்கள் மிலானி. வாழ்த்துக்கள் மிலானி. எப்படியும் இப்படியே உங்களுடைய தேடல்கள் அதிகரிச்சு எல்லாத்திலயும் முன்னுக்கு வரணும் வாழ்த்துறோம். நன்றி நன்றி நன்றி. ஒன்றை நான் சொல்லட்டா? அப்படி வாசிப்பன் ஊரியரம்பு செய்த பிள்ளைகளுக்கு எல்லாம் சிறப்பான வாழ்த்துக்களோட அப்படியே தொடர வேணும். வாணியக்காக மிக்க நன்றிகள். வாழ்த்த வந்த பெரியவர்களுக்கும் மிக்க நன்றிகள். நன்றி, வணக்கம். இல்ல அவர்கள் அந்த திறமை எதுல தெரியுதுன்னா அந்த தொகுப்பால் செய்யணும் தானே. உண்மையில் அபார திறமை பட்டப்போ. இப்ப கதை நான் வாய்த்தரக்குள்ள பயத்துல வாணியகா நான் உண்மையில அவிய சொல்றதுக்காக சொல்லல. உண்மையில ஒற்று உதவி ஒரு எழுத்து ஒற்று உதவி எனக்கு சில நேரமும் இருக்கிற சிலது நான் அதை நினைக்கிறேன் பிள்ளைன்ற பாக்கணும் அப்படின்னு சொல்லி சிலது நிகழ்ச்சி நடக்கப்ப நேற்றெல்லாம் நான் கேட்கவே இல்லை. எனக்கு அந்த அவர் இந்த லேப்டாப்ல தான் டைப் பண்ணி தான் நினைக்கிறேன். நல்ல இந்த சந்தோஷமா இருக்கும் அந்த நேரம் தமிழ்ல பிள்ளை எப்படி செய்ய யோசிப்பேன். எங்கட உறவினர்கள் எல்லாம் இருக்கணும் அந்த அவையாத பெருசு படத்துறையில அந்த அப்படியா எனக்கு தெரியுது எந்த பிள்ளைய எங்க இப்படி செய்யணும்னு சொல்லி சும்மா கேப்பி நம்ம இதுல என்ன மாதிரி மார்க்ஸ் சொல்வேன் இதுவளுக்குள்ள எப்படி இருக்க விடாமல் அவைய தங்கண்ட நேரத்துக்குள்ள உணர்ந்து விடுகிற மாதிரி அது எனக்கு சின்ன பிடிக்கல. நான் அவ பெருசு படத்துல ஓகே அவை அவளாந்தான் சொல்லி போட்டு விடட்டும் சொல்லுவேன். எங்கட பிள்ளைகள் இதுக்குள்ளால வளர்ந்து பெறணும், என்னுடைய மகள் இதால வளர்ந்து பெறணும்ன்றதுல நான் ஊக்கமா இருக்கிறேன். அதனாலதான் இந்த வாசிப்பன் ஊதியாரும்பு நான் பெருசா முதல் பாறதில்லை, இடக்கிடத்தான் வருவேன் வாணிய காட்ட. எவ்வளவு காசு தரீன்னு கேக்குறேன் இல்லையே. இல்ல அப்படி கேட்கல. உங்களுக்கு என்ன இல்ல எங்கட எந்த சவரம் எடுத்தா கேப்பீங்க உங்களோட மெசேஜ் போடுவேன். காசு கொடுத்தா நாங்க போறோம் ஒரு ட்ரெயினுக்கு மற்றபடி காசு கொடுக்காம அவர்கள் வரலாம். அதுதான் இல்ல சில பேர் கேக்குறதான் மணி என்னையே 2-3 பேர் கேட்டவன் அது அந்த ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம் எப்ப பார்த்தாலும் கேட்டாலும் இப்ப இந்த நேரத்துல எடுக்காதீங்க எல்லாத்தையும் செய்யறீங்க அப்ப உங்களுக்கு காசு கிடைக்கிறாங்க. காசு இங்க கரையத்துல இருக்கிறவருக்கு காசை சொல்ற கொடுக்க சொல்லுங்க, அப்புறம் நான் காசு சொல்லுங்க. ஏன் கேட்க மாட்டார்கள். உசுப்பேத்துறதுக்கு பலரு ஓடித்திரி வரலப்ப எல்லாம் சந்து பொந்துல எல்லாம் உசுப்பேத்துவ கூடாத ஒரு பழக்கம். அதை கேட்டுட்டு ஆடுறாரு இருப்பாங்க விஷயம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி அவர்களுக்கு சாட்டை தெரியல. அப்படி கேட்டுட்டாங்க. இப்ப மாமி வந்து நின்றவானே கேட்டவா நீங்க இப்படி வந்து செய்யறீங்களா நல்ல மீன் உங்களுக்கு நல்ல பொழுதுபோக்குன்னு சொன்னா அது உண்டு. அவ இப்ப பிரான்ஸுக்கு போயிட்டா மகள் வீட்டை 2 கிழமையால வருவா. நல்ல இதுன்னு சொன்னா மகள் வீட்டையெல்லாம் நின்றவா தானே பாப்பிய கூட டிவி ப்ரோக்ராம் அதுவெல்லாம் வேலையாள வந்து எல்லாம் முடிந்து பாக்கிட்டோம் அப்படி இப்படி சொன்னா பரவாயில்ல நீங்கள் கூட இதுவெல்லானே உங்களுக்கு நேரம் இல்லையான்னு சொல்லி சொன்னா மாமி கேட்டவா இதேன் நீங்க செய்யறதுக்கு உங்களுக்கு ஏதாவது சம்பளமாட்டு மாமி கேட்டிருக்கா அவைக்கு ஏதாவது கொடுக்குறீங்களான்னு கேட்டா
அப்ப நான் இல்ல அப்படி ஒன்றும் இல்ல, அவை கஷ்டத்துலதான் இப்படி நடத்தினோம்னு சொல்லி அவர்களும் இப்படித்தான் செய்யறார்கள் என்று சொல்லி சொன்னான். அவ பிடிச்சிருக்கு அவை செய்யற இதுவரை எல்லாம் எடுத்து ஒரே யூடியூப்ல பார்த்து கொண்டே இருப்பா. நல்ல நாடகங்கள் பாப்பா, மாமி அந்த நாடகம் இந்த நாடகம் எடுத்து ஒவ்வொரு கதையெல்லாம் சொல்லுவா. பாக்குனா இது பாக்கலையோ, இது நல்ல கதை, இது நல்ல கதை என்று ஒவ்வொன்றையும் சொல்லி கொண்டிருப்பா. அது பொழுதுபோக்கு அதுதானே. மற்றபடி இல்ல அவர்களுக்கு அதான் இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் செய்ய முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் இது இதுக்குள்ள இப்படி வந்ததால எனக்கும் அதின் இது விளங்குது. ஓகே, இனி என்றாலும் இப்படியே வேற வேணும் அவி இதுக்குள்ளால நான் கொண்டு வர. அபிராமி ஒரு தரம் பாருங்கோ. ஏனண்டா அவர் சொல்றாரு அந்த தனக்கு லேப்டாப்ல அந்த தமிழ் வருது இல்லைன்ட்டு அந்த இல்லுகள் இருக்குத்தானே. அப்ப அதுகள் அன்றைக்கு பார்த்தோம். நான் இதுல பாக்குறேன். நான் அதை இது செய்யற ஆகாஸ்லைட் செய்யற வேற அவர் நிகழ்ச்சிக்கு அறிவு மாற்றலும் அதுல அந்த சில எழுத்துக்கள் பிள்ளைக்கு தெரியாம இல்ல, அவருக்கு தெரியும். அவர் சொல்றது வருது இல்ல. ஆனா அது போக்குல அது கேள்விய பிழைக்குமல்லோ சில நேரங்கள்ல. அது இப்ப எங்களுக்குமே வாணி பிழைக்குது தானே. சில நேரம் அடிச்சுட்டு போயிருக்கல. இப்ப நாங்கள் கவலையினமா விடுறது ஒரு பக்கம் போறது, அடுத்தது அத உன்னிப்பாக அந்த இல்லில் வந்து சில நேரம் அது ஆட்டோமேட்டிக்காவே மாறுது. இல்ல என்ன பகுதி என்றா அதுல இருக்கிறவர்களுக்கு தமிழ் தெரிஞ்சபடியினால இளையவர்கள் அவர்கள் அதான் என்ன அப்ப எடுத்து பிள்ளையோ பாருங்க. அப்ப அவர்களோட பெரிய அக்களை கவனிக்க மாட்டாங்க. அப்படி மற்றபடி பிள்ளை தெரியாது இல்ல. அதோட கொஞ்சம் ஒரு தரம் பார்த்து எனக்கு அன்னைக்கு அதிபர் அவர்கள் சொல்லி இருந்தவர் 5 பிள்ளைகளுக்கு மேல வராட்டி அந்த ப்ரோக்ராம் உடனே ஹேண்ட்ஸ் எனக்கு மனது கவலையா கலந்து அட நாங்களாவது வந்து பெயரை கொடுத்து கொள்ளுவோம். நான் உண்மையில அப்படி நினைச்சேன். அதிபர் எங்களுக்கு தான் ஆப்பு வைக்கிறாரு, அதுவும் பயம். இஞ்சியில அண்ணா கூட பிரச்சனை, நீங்கள் செய்யாட்டியும் பரவாயில்ல சும்மா வந்து இருங்க, உங்களோட கேட்க மண்ணம் வந்து இருங்க, உங்களோட தலைகளே அண்ணா கூட பிரச்சனை. அவையும் தலி ஆட்டிங்க இருந்து டக்காண்டு உடனே சொல்லலாதானே. என்ன 5 பேருக்கு மேல ஒரு மனிதியாலம் மினக்கறதுக்கு 20 நிமிஷமோ 30 நிமிஷமோ உங்களுக்கும் ஒரு நேர பிரச்சனை. அந்த இதுக்குள்ள இது எனக்கும் அதுக்கு மன வருத்தமாக அப்படி இல்ல. இப்ப நாங்க யோசிச்சு பார்த்தா மற்ற பக்கம் ஆரோ தெரியாத இடமெல்லாம் போய் கொண்டு இருக்கிறோம். தெரியும் நேரத்தை போடுறோம் மனத்தியால கணக்கா. ஆனா அந்த சொந்தக்காரர்கள் கூட இந்த பிள்ளை என்ன செய்யுது அந்த பிள்ளை கொஞ்சம் ஊக்குவிப்போம். இப்ப பேஸ்புக்ல கூட அவர் போடுவார்கள். அங்க சொந்தக்காரர்கள் கூட அவர் லைக் கூட பண்ணாதவர்கள் இருக்கிறார்கள் அதுக்குள்ள. அப்புறம் யோசிக்கிறது சும்மா சாட்டுக்குத்தானே ஒரு வாழ்த்துக்கள் ஒரு பிள்ளைக்கு போட்டா அந்த தாய்க்கும் ஒரு சந்தோஷம் பெற இல்ல. நம்ம செய்யறது இல்லை. ஏன்னா அது பொறாம கூட தான் சின்ன பிள்ளையில ஊக்குவிக்கிறதுல அவ்வளவு ஒரு இது இல்லை அவர்களுக்கு. அதுக்காகத்தான் சொன்னது. உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் நீங்க போறீங்க, எல்லா இடம் ஓடுறீங்க வாரீங்க போறீங்க, நீங்க என்ன செய்யறீங்கன்றத அவரோட வச்சு பார்க்க சொல்லுங்க. மற்றபடி அவர் வர நாங்களும் என்னுடைய சகோதரி இவற்ற சகோதரத்தின பிள்ளைகளை கூட அவைய கேட்டோம். இப்படி நீங்க கதை காட்டியும் பரவாயில்ல சும்மா இருங்கோ, என்ன அவ கதைக்கினம் மற்ற பிள்ளைகளை பாருங்கன்னு சொல்ல அந்த மாட்டேன். அது அங்க போன்ல அங்க வரையில நாங்க போன்ல இருந்து விளையாடி டியூஷனுக்கு போவோம். ஒரு அணுகு காசை கொடுத்து போவோம். வாரத்துக்கு வர மாட்டோம். அதான் உலகம். சரி, நன்றி எல்லோருக்குமே. நன்றி நன்றி. நேரம் 2:30 ஆகின்றது. எங்கள் நாட்டில் ஓடி போய் சமையங்கோ உள்ள நேற்று சாப்பாடு இருக்குதோ. ஓ எங்களுக்கு 3:30 உங்களுக்கு 2:30. இப்ப நான் 5 மணிக்கு 3 மணி ஆகுது. 2 வருஷத்துல ஓடி வரணும். நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.